அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் கடவுள் அருள் டிவி நேயர் அனைவருக்கும் அடியனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சனி பகவான் அது 9 கிரகங்கள் இருக்குது, 12 கட்டங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த 12 கட்டங்களில் இந்த 9 கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கின்றது, என்னென்ன விளையாட்டுகள் நடக்கின்றது, இது ஒரு அன்பர்களின் வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனைகளையும் சுபமான நிகழ்ச்சிகளையும் அனுபவங்களையும் கொடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 ஜூலை 26ஆம் தேதி சனீஸ்வர பகவான் சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம், ஏன்னா இருக்கிறது எல்லாமே எடுத்துடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவரை போல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றதையும் ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயந்தான். அந்த நிகழ்வு சனி வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 138 நாள் வக்ரத்தில் இருப்பாருங்க. வக்ரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி செல்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு வாகனத்தை இயக்குறீங்க, ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்பொழுதோ இல்லை ஒரு காரில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி முன்னாடி தான் போகுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வண்டி ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட்டை பேக்கில் போயிட்டு தான் ஃப்ரண்ட்டில் போகும். சரிங்களா? நீங்கள் எல்லா வண்டியிலையும் நீங்கள் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ வக்ரம்ன்றது பின்னோக்கி செல்வது அப்படின்னு. அப்போ எல்லா கிரகமும் பின்னோக்கி செல்லுமானா அது சுழற்சியின் அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு நகர்வு இருக்கும், அதில் பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கும், அதுதான். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பெயர்ச்சி இந்த வருடம் அடுத்த மாதம் 2026 ஜூலை 26ஆம் தேதி நடைபெற போகிறது. இது 138 நாள் சனீஸ்வர பகவான் வக்ரத்தில் இருப்பார். அப்போ 138 நாள் அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது எப்போ முடியும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தான், இந்த வருடத்தின் கடைசியில் 10ஆம் தேதி தான் வக்ரம் நிவர்த்தி ஆவார். அப்போ என்னென்ன விஷயங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தோம் அந்த விஷயங்கள்லாம் செய்ய போகிறார். சரி, இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது, வக்ரத்தால் யாருக்கெல்லாம் ஜாக்பாட்டாக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் இன்னும் படிப்பினை கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம். கன்னிராசி அன்பர்களுக்கு அடியனை அன்பு வணக்கங்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எத்தகைய பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். சனி வக்ரம் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். 2.5 வருஷம் ட்ராவல் பண்ணுவார் ஒரு ராசியிலும், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு 7ல் அமர்ந்துள்ள சனீஸ்வர பகவான் உங்களை டைரெக்டாக பார்த்துட்டு இருக்கிறார், எங்கேயும் மிஸ் ஆக முடியாது கன்னிராசி அன்பர்கள். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் மறைஞ்சிருந்தாலும் அவங்கள பார்ப்பார், நீங்கள் தெளிவாக உட்காந்தாலும் உங்களை பார்ப்பார், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டம். ஸோ கன்னிராசி அன்பர்களுக்கு அப்போ சனீஸ்வர பகவான் கெட்டது தான் செஞ்சிருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கும் 6ஆம் அதிபதிக்கும் அவர் தாங்க வீட்டுக்கும் அதிபதி. அப்போ கன்னிராசின்னா 5ஆம் வீடுனா உங்களோட 5ஆம் வீடுனா உங்களோட பூர்வீகம், 6ஆம் வீடு போது உங்களோட வெற்றி ஸ்தானங்கள். கன்னிராசின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு பர்சன்ஸ். அவங்கள எந்த விஷயம் கேட்டாலும் எல்லாத்துக்கும் நாலேஜ் இருக்கும் பயங்கரமாக. நீங்கள் எதுலையுமே அவங்க குறைச்ச மதிப்பீடு செய்ய முடியாது, அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த சனி வக்ர பயிற்சி 138 நாள் வக்ரம். இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை சனி வக்ரமாக இருக்கார். அப்போ யாருக்கெல்லாம் சனி அவரோட சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறாரோ அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறார், கேட்டதை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் சொல்லி சனீஸ்வர பகவான் மொத்தமாக என்னை அழிச்சிட்டாரு, இந்த 7.5 வருஷம் நான் படாத பாடுபட்டுட்டேன், அப்படி செஞ்சுட்டு இப்படி செஞ்சுட்டேன், ஒன்றுமே இல்லை. அவரை போல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. போகும்போது அள்ளி வழங்கிட்டு போயிடுவார், தாங்க முடியாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பொருள் சேர்க்கை பொன் சேர்க்கை எல்லாமே கொடுத்துருவார், ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துட்டு போவார். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த காலகட்டங்களில் தங்களால் முடிந்த உதவிகளை செய்யணும், நேர்மையாக இருக்கணும், யாருக்கும் எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க பொருள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கனாலே போதும், நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க. அப்பொழுது பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு 7ல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களோட 9ஆம் வீட்டை பார்க்குறாரு வக்ரமாய். அப்போ 9ஆம் தந்தையர் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இருந்த தந்தையின் உடல்நிலையில் இருந்த உபாதைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் நடக்கும். ஆன்மீகத்தில் நீங்கள் இருந்த இடத்துலேருந்து இன்னும் உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தொழில்துறையில் புதிய சாதனைகள் படைப்பதற்கான காலகட்டமாகவும் வேலை மாற்றம் ஏற்படுத்துகிற காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா தொடை சார்ந்த விஷயங்கள், கால் சார்ந்த விஷயங்கள் இருந்த வலிகள், அறுவை சிகிச்சை ரணங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். வேலையில் புதிய முதலீடுகள், புதிய தொழில்,
புதிய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுற காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுது. படிப்பில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்த டிகிரி 2வது டிகிரி 3வது டிகிரி படிப்பதற்கான காலகட்டம். இந்த நேரத்தில் ஒரு தடை இருந்தாலும் அவர் ஏற்படுத்தி கொடுத்துருவார் சனீஸ்வர பகவான். மேலும் பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் வீட்டையே பார்க்கறதுனால என்ன விஷயங்கள் நடக்கும், பத்திரமான விஷயங்கள். இதுவரை நீங்கள் சோம்பலாக இருந்திருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் சுறுசுறுப்பாக மாற ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்சம் உடற்பயிற்சிலாம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் நீங்கள் செய்யறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். சனீஸ்வர பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வார், நேர்மையாக இருப்பார், ஒரு ஜட்ஜு மாதிரி அவர், அரசன் போல, அரசன் தான், அரசன் போலன்ற அரசனே. இப்போ நீதி நேர்மை நியாயம் எல்லாமே பக்காவாக இருந்துச்சுன்னா பெரிய மூட்டைலாம் கொடுத்துட்டு போவார் உங்களுக்கு தான். ஸோ கன்னிராசி அன்பர்கள் 4ஆம் வீட்டையும் சனீஸ்வர பகவான் பார்க்குறாரு வக்ரமாக. அப்போ புதியதாக பொருட்களை வாங்கி உங்களோட படுக்கை அறையை அலங்காரப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். புதிய மெத்தைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், கட்டில் வாங்கலாம், மெத்தை வாங்கலாம். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புதிய வாகனம்னா புதுசாக வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் நீங்கள் வாங்கணும். எக்காரணத்து கொண்டும் புதுசாக அப்படியே ஷோரூம்லேருந்து இறக்கி அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது திருப்பி ஷோரூமுக்கே போகிற மாதிரி இருக்கும், சர்வீஸ் சென்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ கன்னிராசி என்பர்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் வாங்கணும். அதான் உங்களுக்கு அது புதுசாக இருக்கலாம், பட் யாரோ ஒருத்தர் பயன்படுத்தி ஒரு வண்டியை வாங்கும் பொழுது இல்லைனா வேற ஒருத்தர் பேரில் வாங்கிட்டு நீங்கள் அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். செகண்ட் ஹேண்டாக வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். வீடு எதனா கட்டணும்னா இந்த காலகட்டத்தை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது கன்னிராசி அன்பர்கள். ஏன்னா கொஞ்சம் வாஸ்து குறைபாடு ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா. ஏற்கனவே கட்டிய வீட்டை வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டு. ஏதாவது கட்டி வச்சுருப்பான் அதை நம்ம வாங்கிக்கிட்டோன்னா பெஸ்ட்டு. அங்கே நீங்கள் சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பெயிண்டிங்லாம் பண்ணும்போது அந்த வாஸ்து குறைபாடு நீங்கும். புதிதாக கன்னிராசி அன்பர்கள் வீடு கட்டினால் வாஸ்து குறைபாடு ஏற்படும் இந்த காலகட்டத்தில். இந்த 132 நாள் சரிங்களா, ஜூலை 26 டிசம்பர் 10க்குள்ளே நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல வாஸ்து குறைபாடு இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கூட வாஸ்து குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டத்தில். யாராவது ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க, வாங்கி வந்து ஒரு பொம்மையை வைப்போம், அது செய்ய வேலையை எங்கள் பொம்மையை வச்சா கூட வேலை செய்யும், கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு சின்ன கீறல் எங்கே விழுந்தாலும் உடம்புல ரத்தம் வருமானம் வரும், பெயின் இருக்குமான பெயின் இருக்கும். அதுபோல் புதிய பொருட்கள் ஏதாவது எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த விஷயங்கள் உங்களை பாதிக்குமான பாதிப்பு ஏற்படும். எனவே கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொழிலுக்காக ஒரு கடன் வாங்கி தொழிலை புதுப்பிப்பது இல்லை அடுத்த பரிணாமத்தில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளுக்காக யூஸ் பண்ணணும். மேலும் உங்களோட தொழிலாளிகள் யாருன்னா இருந்தாங்கன்னா, சக ஊழியர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி கொடுங்க. மேலும் சேலரிலாம் வந்து கரெக்ட் டைமுக்கு கொடுத்துருங்க உங்கள் எம்ப்ளாயீஸுக்கு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கும். உங்களின் வீடுகளில் படுக்கை அறையில் ஏதாவது ஒரு சிறிய மாற்றங்களை ஏற்படுத்தல் கண்டிப்பாக அங்கே ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அது ஒரு மாற்றம் ஏற்படுத்தும் பொழுது அதே சால்வ் ஆகி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த 6 மாதத்தில் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு. எனவே தாயார் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையான மெடிசின்ஸ் கரெக்டாக கொடுத்துருவாங்க. நாள்பட்ட விஷயங்களில் தீர்வு கிடைப்பதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போதுன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.